Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜதுரை என்பவர் தனது குடும்பத்தினருடன் சேலத்திலிருந்து கோவைக்கு அரசு பேருந்தில் சென்றபோது தானியங்கி முறையில் இயங்கும் முன்பக்க கதவை அடைக்குமாறு நடத்துனரிடம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் கதவை அடைக்காத சூழலில் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் ராஜதுரையின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த 9 மாத ஆண் குழந்தை பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது. முன்பக்க கதவை அடைக்காததே தனது குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறியிருக்கும் ராஜதுரை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திமுக அரசின் பிராண்ட் அம்பாசிடராக பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவொற்றியூரில் நடந்த பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் 1500 பேருக்கு பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு மட்டும் இதுவரை 1,35,000 பட்டாக்களை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர்கள் செயல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா உருவெடுத்து இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை நீங்க 4 பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆக மக்களாகிய நீங்கள் செயல்பட வேண்டும். இன்னைக்கு 1500 பட்டாவை கொடுத்திருக்கோம். இதோட இது முடிய போறது இல்லை. இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் 18,000 பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது. விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். புதிய போர் யுகத்தில் நமது மிக உயர்ந்த ராணுவ திறன்களை திறம்பட நிரூபித்ததற்காக இந்திய ஆயுதப்படைகளுக்கு பாராட்டுகள் என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாரதத்தின் புதிய இயல்பை உலகுக்கு மிக தெளிவான மொழியில் வரையறுத்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தானின் கொடூரமான பயங்கரவாத செயல்களுக்காக அதன் மோசமான அரசையும் அணு ஆயுத அச்சுறுத்தல் கேடயத்தையும் உடைத்தெறிந்த வகையில் வெளிப்படையாக தண்டிப்பதற்காகவும் நன்றி என தெரிவித்துள்ளார். புதிய போர் யுகத்தில் நமது மிக உயர்ந்த ராணுவ திறன்களை திறம்பட நிரூபித்த நமது ஆயுதப்படைகளுக்கு பாராட்டுகள் என்றும் இதுவே புதிய பாரதம் மற்றும் அதன் புதிய இயல்பு எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டது குறித்து பரப்பப்படும் வதந்திகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பயங்கரவாதம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருப்பது இந்தியாவின் உறுதியை காட்டுகிறது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது 3 லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்ரு வனப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டவர்களில் 2 அடையாளம் தெரியவந்துள்ளதாகவும் மற்றொருவர் யார் என்பதை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.